வந்திருக்கவங்களான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய காலையிலேயும் முதல் ஞாயிறு இந்த வருடத்தில் ஆண்டவர் எங்களை ரொம்ப நாளாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார். நாங்கள் அதை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா சுவாமி, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவர், மிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த காலை நேரத்துமக்காக நாங்கள் கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி ராஜா. இதை பார்த்து கொண்டு அனைவரும் குடும்பத்திலும் ஆண்டவரும் அது கிருபை இருக்க வேண்டும் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரை, யார் யாரெல்லாம் ஆண்டவரை இந்த இடத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அது கருத்தில் நாங்கள் பாரமிடுகிறோம் கர்த்தாவே. அவர்கள் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் உமது திவ்ய கரம் ஆண்டவரை சுவாமி ராஜா அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தின் மத்தியில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரை, இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சுவாமி நீரை கர்த்தாவே சுவாமி ராஜா எல்லாவற்றையும் ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் Hallelujah.
வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு ஏது கவலை. காற்றையும் கல்லையும் அடக்கிய உம் அற்புத பாதைகள் எந்த முன்னே செல்வதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹalleluya சுவாமி, துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உமது பாதையில் நடக்கத்தக்கதாக சுவாமி எங்களை வழிநடத்துகிற கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உகந்தி போயிருந்தாலும் சுவாமி உம்மை நோக்கி வர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்க சுவாமி. ஆண்டவரே, என்ன இன்னல்களில் இருக்கிறோமோ கர்த்தாவே சுவாமி, நீர் காண்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் கர்த்தாவே செம்மையாக்கும் கர்த்தாவே. சுவாமி துதிக்கிறோம் ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா வல்ல கிருபையும் உமக்கு கர்த்தாவே. சுவாமி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல்
குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா, தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரலையின் வாயிலாய் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதமான ஆண்டுக்குள்ளாக எங்களை நடத்தி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்திருக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டாக, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து நல்ல கிருபைகளை தந்து ஈவுகளை தந்து நடத்துகிற ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் நம்புகிறேன் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் எங்களை நடத்தி செல்வார் என்பதாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளில் தியானிக்கத்தக்கதாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். எனவே நீங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து தேவனுடைய செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதக்குழிகள் இல்லையென்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்து எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும். நீ உன் கோலை ஓங்கி உன் கையில் சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயங்களை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களினாலும் அவன் குதிரை வீரர்களினாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பதாக நடந்தார். அவர்களுக்கு முன்பதாக இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னாக நின்றது.
அது எகிப்தியரின் சேனைகளையும் இஸ்ரவேலரின் சேனைகளையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகே சமுத்திரத்தின் நடுவிலே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சமயத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனைகளை பார்த்து அவர்கள் சேனைகளை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் களவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியிலே இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் கொண்டு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையை இந்த ஆண்டு நாங்கள் கண்டு கொள்ளும்படி உடைய கிருபையையும் தயவையும் ஆண்டவரே இரக்கத்தையும் பாராட்டி இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த என்னுடைய அருமை தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் அறிந்ததான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தான் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அந்த மனுஷன் சர்க்கஸ் காட்டுகிறதான ஒரு மனுஷன். சர்க்கஸ்னால் உங்கள் எல்லாத்துக்கும் எனக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். பல வினோதமான பயங்கரமான காரியத்தை துணிவோடு செய்கிறதான சில காரியங்களை செய்வார்கள். அப்படிதான் அந்த நபர் என்ன செஞ்சானா, ஒரு நாள் பெரிய ஒரு ஆறுக்கு மேலாக ஒரு 2 மலைகளுக்கு இடையில் ஒரு பெரிய கம்பியை கட்டி அதில் நடந்து அநேக ஜனங்கள் இதை பார்க்கும்படி செய்தார். அநேக ஜனங்கள் இவருடைய செய்கையை, இவருடைய காரியங்களை பார்த்து மிகவும் கைத்தட்டி மகிழ்ந்த இவருக்கான ஒரு ரசிகர் கூட்டமே உருவாகினதான ஒரு நபராக இந்த நபர் இருந்தார். ஒரு நாள் இவர் அப்படி சர்க்கஸ் காட்டி கொண்டிருக்கும் போது, இந்த கம்பியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு அறிவிப்பை செய்தார். பெரிய கூட்டம் அவரை பார்த்து கொண்டு நின்றது. அந்த கூட்டத்தின் மத்தியில் அநேக மீடியாக்கள் அவரை வீடியோ பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு முறை நடந்து மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டு அவர் ஒரு சவாலை ஜனங்களுக்கு விடுகிறார். என்ன பின்பற்றுகிற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களில் யார் சரி ஒருத்தர் முன் வருவீங்கள் என்றா நான் ஒரு வீல் சேரை, ஒரு சக்கர நாற்காலியை கொண்டு வந்து இந்த கேபிளுக்கு மேலாக வைத்து இதில் நான் நடக்க போகிறேன். யாருக்கு சரி உங்களில் ஒருத்தருக்கு முடியுமா, நீங்கள் வந்து இதில் அமர நான் கவனமாக கொண்டு போவேன்னு சொல்லி சொன்னாராம். இப்படியா அவர் அரைக்கூவல் விட்டு கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில், அழைத்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்து அந்த கதிரையில் அமர்ந்தான். என்ன செஞ்சாராம், அவர் அந்த கதிரையில் அமர்ந்த அந்த பையனை அப்படியே அக்கறைக்கு கொண்டு போய் மறுபடியுமாக இக்கரைக்கு கொண்டு வந்தாராம். ஜனங்கள் எல்லாம் விசில் அடிக்கிறார்கள், கை தட்டுகிறார்கள், ஒரு பெரிய கரவோசம் கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள், வாழ்த்துகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பக்கமாய் கொண்டு போன நடத்தி கொண்டு போன அந்த நபரை விட்டு இப்பொழுது ஆக்கள்
தேட ஆரம்பிக்கிறார்கள். இதிலே அமர்ந்து சென்ற அந்த நபர் யாருங்கிறத குறித்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு அந்த நபரை, அந்த சின்ன பொடியனை அந்த பொடியனை கண்டு அந்த பொடியனிடத்தில் கேட்கிறார்கள், தம்பி உங்களுக்கு பயமாக இருக்கலையா? எத்தனையோ அடி ஆழம், பெரிய கேபிள், ஒரே ஒரு தனி கேபிள், அதில் சர்க்கரை நாக்காளியில் வைத்து கொண்டு போகும்போது உங்களுக்கு பயமாக இருக்கலையா? நீங்கள் விழுந்துறேன்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு எப்படியா இருந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பொடியன், அந்த பையன் சொன்னதான விளக்கம் இதுதான். எனக்கு சரியான பயம்தான், எனக்கு துணிவில்லை உண்மைதான், நான் நடுங்கி கொண்டிருந்தது உண்மைதான், எனக்கு எல்லா பக்கத்திலும் ஒருவித சோர்வு, அதைரியம், நான் மறுத்து விடுவேனோ என்கிற எல்லா நிலையும், எல்லா சிந்தனையும் தோன்றினது உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த வீல்சாரை, அந்த சர்க்கரை நாக்காளியை தள்ளிக்கொண்டு போவது என்னுடைய தகப்பன், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கிற துணிச்சல் எனக்கு இருந்தது. அந்த தைரியம், அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இருந்தது. எனவே தான் அக்கறைக்கு கடந்து போகத்தக்கதாக நான் அமர்ந்து கொண்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பதாக சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, அந்த சர்க்கஸ் காட்டினது வேற யாரும் இல்லை, அந்த மகனுடைய அப்பா. அந்த அப்பா கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை அந்த மகனுக்கு இருந்தது. தான் கடந்து செல்லுகிற பாதையிலே அப்பா எனக்கு துணையாக இருப்பார் என்கிற நம்பிக்கை அந்த மகனுக்கு இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் அதை தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம், கடந்து செல்வது எவ்வாறு என்கிறதை குறித்து நாங்கள் இன்னைக்கு நாளில் இந்த வசனத்தின் மூலமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தின் அந்த காலகட்டத்தில் பலத்த சாம்ராஜ்யமாகிய எகிப்து சாம்ராஜ்யத்தின் மன்னனாகிய பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடம் அல்லது 430 வருடங்கள் அடிமையாய் வைத்திருந்தான். ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய அழுகையின் குரலை கேட்டு, கண்ணீரை பார்த்து, எல்லா வேதனைகளையும் கண்டு இவர்களை விடுதலையாக்கும்படி மோசே என்கிற ஒரு இரட்சகனை அனுப்பினார். இந்த மோசையின் மூலமாக 10 வாதைகளை அந்த தேசத்திலே உண்டாக்கி அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறதான சூழ்நிலையில தான் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்த்தா 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தோம்னு சொன்னால், 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தா அந்த வசனம் இப்படியா சொல்லுது: பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அன்பார்ந்த அருமையான ஜனங்களே, இந்த இடத்துல கடந்து செல்வதற்கு தடையாக காணப்படுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் பயம். கடந்து செல்வதற்கு இருக்கிற பெரிய ஒரு தடை பயம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய அற்புதத்தை அதிசயத்தை கண்டு கொண்ட ஜனங்கள், இவர்களுடையதான இந்த பிரயாணத்தின் போது இவர்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் ஆண்டவர் இவர்களுக்கு முன்பதாக இருந்திருக்கிறார். இந்த ஜனங்களை ஆண்டவர் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆண்டவர் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் வந்த உடனே இவர்கள்
மிகவும் பயந்தார்கள். எப்படியான பயம் என்று சொன்னால் மிகவும் பயந்தார்கள் என்பதாக இந்த வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இப்போதான் விடுதலை பெற்றுவிட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு 430 வருட காலம் அடிமைகளாக ஆளோட்டைகளினால் வேதனைப்பட்டு தங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணத்தை சந்தித்ததான் இந்த ஜனங்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை கண்ணூராக கண்ட இந்த ஜனங்கள் விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு புறப்பட்டு வருகிறதான இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு முன்பதாக இருக்கிறதான பெரியதான தடை என்ன சொன்னா, இவர்கள் மறுபடியும் பின்னிட்டு பார்க்கிறார்கள். பின்னிட்டு பார்த்து பயந்து போனார்கள். தங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, தங்களுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்து, பார்வோனையும் அவனுடையதால வேலையாட்கள் நடத்தின விதத்தை பார்த்து இவர்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்களாம், மிகவும் பயந்து போனார்கள். பார்வோன் ஒரு பெரிய சேனையாக இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தோடு, பெரிய வீரர்களோடு, பெரிய ரதங்களோடு இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். இதை பார்த்த ஜனங்கள் முன்பதாக மறுபடியும் இவர்கள் பின்னோக்கி பார்த்து பயந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. சில வேளைகள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டா, சில நேரங்களில் நாங்கள் யோசிச்சு பாருங்க, போன வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆரம்பித்த விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை போன வருடத்தை நாங்கள் ஒருவேளை ஆரம்பிக்கும் போது இந்த வருடத்தை கடக்க முடியுமா, இந்த வருடத்தை கடந்து முன்னோக்கி எனக்கு செல்ல முடியுமா என்கிற ஒரு பயத்தோடு நாங்கள் போன வருடத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை போன வருடத்தில் வந்த பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், அநேக குழப்பமான சூழ்நிலைகள் எங்களை அப்படியே உடைத்து இந்த போன வருடத்தை எனக்கு கடக்க முடியுமா என்கிறதான நிலைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் போன வருடத்தை கடந்து இந்த வருடத்தின் முதலாவது வாரத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது எத்தனை பெரிய ஆச்சரியமான, ஆசீர்வாதமான, அற்புதமான காரியம் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எங்களை நடத்தி வந்திருக்கிற விதத்தை சற்று திரும்பி பார்ப்போம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்த ஒரு காரியம், பயந்தார்கள். தன்னுக்கு இருந்ததான அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த காரியங்களை பார்த்து பயந்து போய் என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள், கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மோசேகிட்ட பார்த்து சொல்கிறாங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரத குழி இல்லைன்னு சொல்லியா இங்கே கொண்டு வந்த எங்களை, நாங்கள் எங்களை அங்கே விட்டிருந்தா நாங்கள் அங்கே அவங்களுக்கு வேலை செஞ்சு சரி இருந்திருப்போம். இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல சாக போகிறோமே என்கிறதான அந்த பயம் அவர்களுக்குள்ளாக வந்தது. ஆண்டவருடைய அந்த அற்புதமான நடக்கை அவர்கள் மறந்தார்கள். ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தார்கள். அந்த எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் நடக்கும்போது இவர்களுக்கு மாத்திரம் பாதிக்காமல் எகிப்தியர் மாத்திரம் பட்டதான அந்த நிலை, இவர்களை ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் அந்த காலகட்டத்திலும் பாதுகாத்து தன்னுடைய பலத்த கரத்துக்குள்ளாக நடத்தி வந்ததை இவர்கள் மறந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிக்கலாம் சில நேரங்களில் பெரிய பிரச்சனையோடு, சில போராட்டங்களோடு, சில கேள்விகள் அநேகம் எங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். எங்களுக்கு அநேக காரியங்கள், குழப்பங்களோடு இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி என்னவென்றால், பயப்படாமல் கடந்து செல்ல வேண்டும். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். கடந்த வருடத்திலே செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கடந்த ஆண்டு ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த அதிசயத்தின் காரியங்களை நீங்களும் நானும் அதற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒன்றை மறந்து போக வேணாம். ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் அழைத்து வந்ததான எங்களுடையதான அந்த காரியங்களை மறந்து நாங்கள் பயப்பட ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இருந்த இடத்திலேயே பின்வாங்கி போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல குழம்ப ஆரம்பிக்கிறார்கள். சாதாரணமாக
நாங்கள் வாசித்தா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். 37வது வசனத்தில் அந்த இடத்துல வந்த ஜனங்கள் மாத்திரம், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் வந்தார்கள். 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம், பிள்ளைகளை தவிர. பிள்ளைகள், புருஷர்கள், ஆண்கள், பெண்கள், கால்நடைகள், உயிரினங்கள் எல்லாம் நிறைய ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக வந்தார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அத்தனை பேரும் பயந்தா எப்படி இருக்கும்? அத்தனை பேர் ஒரு குழப்பத்துக்குள்ளாக உட்பட்டால் எப்படி இருக்கும்? பயந்தால், குழப்பத்தை அடைந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிச்சா எங்களுக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அருமையான வசனத்தை. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்கிட்ட ஏன் முறையிடுகிறாய்? ஏன் என்கிட்ட நீ கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த 14வது அதிகாரத்தில் நாங்கள் 2ஆம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது 5வது வசனங்களெல்லாம் நாங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே மோசேயோடு சொல்லி இருந்தார், நான் எகிப்தின் பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் செய்ய போவது இதுதான் என்பதாக. ஆண்டவர் ஏற்கனவே பார்வோனுக்கு செய்ய போகிறதை குறித்து மோசேயோடு கதைத்திருந்தார். ஆனாலும் இந்த சூழ்நிலை வரும்போது, இந்த இடம் வரும்போது, இந்த ஜனங்களுடைய இந்த நிலைமையை பார்க்கும்போது இதற்கு தீர்வு என்னங்கிறதை கேட்கும்படி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மோசே முறையிடுகிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள் எங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், எங்களுக்கு கடந்து வந்த பாதைகளில் எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம், எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நிறைய காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய காரியங்கள் எங்களுக்கு தெரியுமா இருக்கலாம். எங்களுக்கு வருகிற பிரச்சனையில் அந்த அனுபவத்தை வைத்து, அந்த காரியங்களை வைத்து நாங்கள் சில பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்க போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், நாங்கள் வருகிற முகம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும், வருகிற ஒவ்வொரு பிரச்சனையான சூழ்நிலையின் போதும் தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன், நாங்கள் அவருக்கு முன்பதாக நிற்கும் போது, அவருக்கு முன்பதாக நாங்கள் செல்லுகிறதான வேளையிலே தேவன் நாங்கள் எண்ணத்தை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எங்களிடத்துல கிரிகையை எதிர்பார்க்கிற தேவனாக இந்த இடத்துல இருக்கிறார். நாங்கள் பார்த்த முதலாவது, கடந்து செல்வதற்கு தடையாக பயம் இருக்கிறது. 2வது, எங்களுக்கு தேவை, கடந்து செல்வதற்கு கிரிகை தேவையாயிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல மோசேக்கு சொல்லுகிறது அதுதான், எனக்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்காத, நீ உன்னுடைய கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை பிளந்து விடு, ஜனங்கள் உலர்ந்த தரையிலே அந்த ஜனங்கள் கடந்து செல்வார்கள் என்பதாக ஆண்டவர் தன் மோசே இடத்துல கிரிகையில் ஈடுபடத்தக்கதாக சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை நம்புகிற அதே வண்ணத்தில், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அதே வண்ணத்தில், எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற பயங்களை அகற்றி போடுகிற அதே நேரத்தில் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரை நம்பி ஒரு படி எடுத்து வைக்கிறதற்கு, ஆண்டவரை நம்பி சில காரியங்களை செய்வதற்கு, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதை செய்யும் போது நாங்கள் நடக்க வேண்டிய விதமாய், கடக்க வேண்டிய ஸ்தானங்களை வெற்றியோடு ஆண்டவர் எங்களை கடக்க செய்வார். இந்த வருஷத்தில் அநேக சவால்கள் எங்களுக்கு முன்பதாய் காத்திருக்கலாம், அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு முன்பதாய் காத்திருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வழி நடத்தலோடு, ஆண்டவருடைய நம்பிக்கையோடு கடந்து செல்ல ஆரம்பியுங்கள். ஆண்டவருடையதான பலத்த கரத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிறதை அறிந்து விசுவாசத்தோடு கால்களை எடுத்து வையுங்கள். எங்கள் போக்கை, எங்களுடைய நடக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர்.
வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் அதை தான் பார்க்கலாம். நாங்கள் மூன்றாவதா நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தா அந்த வசனத்தில் இப்படியாக சொல்லுது, ஆண்டவர் அவர்களை அற்புதமாக அதிசயமாக மீட்டதான காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் முறுமுறுப்பை நோக்கி பார்த்து, அவர்களுடைய புலம்பலை நோக்கி பார்த்து, அவர்கள் மோசைக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை நோக்கி பார்க்காமல் அவர்களை விடுதலையாக்குகிற அன்பான கர்த்தராய் இந்த இடத்துல செயல்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் 19வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் கீழ்காற்றை இடத்திலே அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 6 லட்சம் ஜனங்கள் சமுத்திரத்துக்கு முன்பதாக, சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது. பின்பதாக பார்வோனுடைய சேனைகள், பெரிய ஒரு சேனைகள் சொல்லப்படுகிறது, 600 ரதங்களோடு கூட, பிரபுகளாகிய வீரர்களோடு கூட இவர்களை பின்தொடர்ந்து இவர்களை கொல்லும்படி அழிக்கும்படி கோபத்தோடு கூட புறப்பட்டு வருகிறான். வல்லத்த இராணுவம் பின்பதாக துரத்துகிற வேளையிலே முன்பதாக சிவந்த சமுத்திரம் என்கிற பெரிய ஒரு தடை இவர்களுக்கு முன்பதாக இருக்கிறதான சூழ்நிலையிலே, எங்குமே ஓட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில், பள்ளத்தாக்கிலே மாட்டிக்கொண்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அது தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். அது தேவனாகிய ஆண்டவர் மாத்திரம்தான். அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்க முடியும், ஏலும். அப்படியான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த வேளையில் தான் ஆண்டவர் தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு, தன்னை நம்பி வந்த ஜனங்களுக்கு, தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஜனங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலையை, பெரிதான அற்புதத்தை, மகிமையான காரியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த ஜனங்களே, ஆண்டவரை நம்பி இந்த வருஷம் நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரை நம்பி ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவருடைய வழி நடத்தலோடு இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாய் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கடந்த காலத்தின் கசப்புகளிலிருந்து, கடந்த காலத்தினுடைய சோகத்திலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க உங்களையும் என்னையும் படைத்த தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் வரும்போது, சாதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பி மேலிருந்து கீழாக சமுத்திரத்தை பிரித்து விடுகிறதை பார்க்கிறோம். சின்ன ஒரு சூறாவளி வந்தாலே நிற்க முடியாது. கூரைகள் பிச்சு கொண்டு போயிடும், வீடு சேதமாக்கப்படும், கடல் கொந்தளிப்பு வந்துடும், பெரிய ஒரு அசைவு உண்டாகிடும். ஏன்னா அப்படிதானே? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பலத்த கீழ்காற்றை உண்டாக்கினார். அது மேலிருந்து கீழாக அடித்தது. ஜனங்கள் ஓரத்தில் நிற்கிறார்கள். ஆனால் இந்த காற்று அவர்களை தள்ளிக்கொண்டோ, அவர்களை வீழ்த்தவோ, அவர்களை அள்ளிக்கொண்டோ போகாதபடி ஆண்டவர் அந்த காற்றின் மூலமாகவும் அற்புதத்தை செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த பலத்த சூழ்நிலைக்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனை, இந்த பெரிய ஆபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆபத்து இவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அதை தான் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். பலத்த கீழ்காற்றை உண்டாக்கி இந்த சமுத்திரத்தின் தண்ணீர் ஆண்டவர் பிளந்து வெற்றாந்தரையாக மாற்றிவிட்டார். அந்த பூமியை உலர செய்து விட்டார் என்பதாக நாங்கள் இந்த இடத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு சதுப்பு நிலத்தை உலர்ந்த நிலமாக மாற்றி தன்னுடைய பிள்ளைகள் செல்லத்தக்கதான வழிகளை அந்த ஆபத்தின் மத்தியிலே ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்றும். அன்பார்ந்தவர்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட சொல்லுவார்கள் ஆராய்ச்சியாளர்கள், தேவனுடைய வார்த்தை ஆராய்கிறதான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட இந்த தண்ணீர் சாதாரணமாக இந்த தண்ணீர் 2 பக்கமாக பிளர்ந்து ஒரு ஐஸ் கட்டியை போல உலர்ந்து போன நிலையில், காய்ந்த நிலையில், ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போன நிலையில் இருந்தது. சாதாரணமாக இது 25க்கும் 30 மீட்டர் உயரமான மதிலை போல இது காணப்பட்டது என்பதாக சொல்லுவார்கள். ஒரு 25க்கும் 30 அடிக்கும் உயரமான ஒரு மீட்டரை போல
மீட்டர் அளவுக்கு உயரமாக இது காணப்பட்டிருந்ததாக சொல்வார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் கர்த்தர் அப்படியான அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல செய்கிறதான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களா இருந்தால் 15:8 இப்படியாய் சொல்லுது, இவர்கள் விடுதலையாகி போய் சந்தோஷத்தோடு மறுபடியும் மகிழ்ச்சியாய் பாடுகிற போது மோசேயும் ஜனங்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். 8ஆம் வசனம் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம் யாத்ராகமம் புத்தகத்தில் இப்படியா சொல்லுது, உமது நாசின் சுவாசத்தினால் ஜலங்கள் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ரெண்டு பக்கமும் ஒரு ஐஸ் கட்டியை போல உறைந்து போன நிலையில் ஜலம் மாற்றப்படுது. ஜலத்தை ஐஸ் கட்டியாய் உறைந்து போக பண்ணி நீரிருந்த சதுப்பு மூழ்கி போக வேண்டிய ஸ்தானத்தை வெட்டாந்தரையாய் உலர்ந்த ஸ்தானமாய் மாற்ற நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தா சுமார் சொல்லுவார்கள் 18 கிலோமீட்டர் அந்த ஜலத்துக்கு நடுவில் இவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. 18 கிலோமீட்டர் இவர்கள் கடந்து அக்கறைக்கு போக வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் சொல்லி பாருங்க, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 18 கிலோமீட்டர் கடக்க வேண்டும் என்றால் எத்தனை மணித்தியாலம் போயிருக்கும், எத்தனை மணித்தியாலம் எடுத்திருக்கும் அந்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு. இந்த இடத்துல சொல்வார்கள் 18 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் கடந்து சென்றார்கள். இந்த 25க்கும் 30 அடிக்கும் 30 மீட்டருக்கும் இடைப்பட்டதான இந்த மதிலை போல இருக்கிறதான இந்த பகுதிக்குள்ளாக கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளாக போகிறதற்கு எத்தனை ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு துணிச்சல் தேவை என்பதாக. அந்த துணிச்சலை எடுத்து நாங்கள் தீர்மானம் செய்து முன்பதாக போகும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், வெட்டாந்தரை உண்டாக்கி ஆண்டவர் அப்படியே வல்லத்த அதிசயங்களை செய்து நடத்தி செல்லுகிறவராயிருக்கிறார். பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு, பிரச்சனை மாறல. பின்னுக்கு பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டே தான் இருந்தார்கள். இவர்களுக்கு முன்பதாய் பயமுறுத்தின சமுத்திரம், கடல் அப்படியே தான் இருந்தது. அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அந்த பிரச்சனைக்குள்ளாக போவதற்கான பலத்தை கொடுத்தார். அந்த பிரச்சனைக்குள்ளாய் கடந்து செல்லும் போது இவர்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பெரிதான நம்பிக்கையை விதைத்து அவர்களை அந்த பிரச்சனை ஒன்றும் செய்யாத அளவுக்கு சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தா ஆண்டவர் அதிசயமான அற்புதமான காரியங்களை இவர்கள் மத்தியிலே செய்து வருகிறார். ஒருவேளை அநேக பிரச்சனையோடு இந்த காலை வேளையில் இந்த நாளில் நீங்கள் நிற்பீங்களா இருந்தால், அநேக குழப்பமான சூழ்நிலைகளோடு போராட்டங்களோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கடந்து வந்த பாதைகளில் வேதனைகள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர், அநேகருடையதான கர்ஜனைக்கு நீங்கள் முகம் கொடுத்து இந்த சூழ்நிலையில் நிற்பாங்களா இருந்தால், ஒருவேளை பின்னுக்கு பார்வோன் துரத்துறது போல, முன்னுக்கு செங்கடலை போல, நீங்கள் வீடாய்த்து பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருப்பீங்களா இருந்தால், இந்த காலவேளை உங்களுக்கு நம்பிக்கை தருகிற வசனம் இதுதான். நீங்கள் நின்ற இடத்திலே இருந்து நீங்கள் நம்பிக்கையோடு கடந்து செல்ல ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறந்து வைக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரச்சனைக்குள்ளாக உங்களை அக்கறைக்கு சேர்க்கிறவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியான தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். இந்த பிரச்சனைகள், இந்த வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது அன்பார்ந்தவர்களே. காரணம், நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். அன்று மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் இருந்தது போலவே இன்றும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல பின்னுக்கு பார்வோன் துரத்தி கொண்டே வருகிற பொழுது 24வது 25வது வசனம் வாசிச்சா 25வது வசனத்தில் சொல்லுது, அவர்களுடைய ரதங்களில் இருந்தும் உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும்
பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்கிறார். எங்களுக்கு விரோதமான அத்தனை காரியங்களோடு தேவனே யுத்தம் பண்ணுகிறார். எனவே தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களாக, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, பயமில்லாத துணிச்சலோடு கூட, அவரை நம்புகிற அந்த துணிச்சலோடு கூட தைரியமாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது இந்த வருடம் எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறப்போகிறது. நாங்கள் வாசிச்சா 14 யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிச்சா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்காக யார் யுத்தம் பண்ணுவது? ஆண்டவராகிய தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் விசுவாசிச்சு நம்பி அவருடைய பாதையில் செல்ல ஆரம்பிக்கும் போது, அவர் காட்டுகிற வண்ணமாய் செல்ல ஆரம்பிக்கும் போது, எங்களுடைய யோசனையிலையோ, எங்களுடைய திட்டத்திலேயோ, எங்களுடைய அனுபவத்திலேயோ, எங்களுடைய முயற்சியிலையோ இந்த ஆண்டை நாங்கள் கடந்து போகாதபடி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிற வண்ணத்தில் நாங்கள் கடந்து போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்து எங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அந்த மோசேக்காக யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டு கொண்ட அந்த ஆண்டவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்காக எனக்காக இயேசுவாய் மனுக்குலத்திலே மனிதனாக அவதரித்தார். நாங்கள் டிசம்பர் 25 அதை தான் கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடுகிறோம். அந்த தேவன் உங்களுக்காக எனக்காக மண்ணிலே பூமியிலே மனிதனாக பிறந்து உங்களுடைய சாபங்களையும் என்னுடைய சாபங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அப்படியே அவர் தன்மேலாக போட்டு கொண்டவராக சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பலியானார். அன்று இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்தவர் உங்களுக்காக எனக்காக தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அப்படியே அடிக்கப்படுவதற்கு தன்னை விட்டு கொடுத்ததற்கு காரணம் உங்களையும் என்னையும் மீட்கும்படி. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்ட தேவன் அதே கர்த்தர் இன்று உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வந்து சிலுவையிலே பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் நரகத்துக்கு செல்ல வேண்டிய இருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி மீட்டு கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் வழிபடுகிறவர்களாக இருக்கிறோம். அவரே எங்களை மீட்டு ரட்சிக்கிற தேவன். ஒருவேளை இந்த நேரலையின் மூலமாக தேவனை அறியாத, தேவனை இன்னும் சரியாக சொந்த உறவுக்குள்ளாக வைத்து கொண்டிராத, இல்லாட்டி தேவனிடத்திலே இன்னும் வருவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காத யாராவது இருப்பீர்கள் என்றால், யாராவது இன்னும் பாவ போராட்டத்தோடு சாபத்தோடு எல்லாவித கட்டுக்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்த இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பூமிக்கு வந்து பாவத்துக்காய் சாபத்துக்காய் மரித்த இயேசு உங்களை நோக்கி இந்த நேரத்தில் இந்த காலை வேளையிலே கதைத்து கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த மகனே மகளே, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உன் பிரச்சனைக்கு தீர்வை உண்டாக்குவேன், உன் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்பதாக அந்த இயேசு உங்களை நோக்கி இந்த காலை வேளையிலே இந்த நேரத்திலே கதைத்து கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தா, நாங்கள் தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தா, நாங்கள் அர்ப்பணிக்க ஆரம்பித்தா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். போன வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். போன வருடத்தை எப்படி கடப்பேன் என்பதாக போன வருடத்தின் இடைப்பகுதி வரும்போது நான் நினைத்ததுண்டு. ஆனால் கடந்த வருடத்தை கடந்து வருவதற்கு உதவி செய்து இந்த இடத்துல ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் அறிந்து கொண்ட ஒரு விஷயம், உங்களையும் ஆண்டவர் அதே வண்ணமாக நடத்த வல்லவராக
வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அறிந்து ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள நல்ல ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையிலே தொட்டு விடுதலையாக்கி பலப்படுத்தி இந்த வருடம் கடந்து செல்லத்தக்கதான அத்தனை பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனவே நாங்கள் நம்பிக்கை தேவை. பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு எங்களுடைய கிரிகையின் மூலமாக அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது நாங்கள் கிரிகையில் ஆண்டவருக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நம்பி செயற்பட ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டு கொள்கிறோம். இந்த வருஷம் அந்த நம்பிக்கை, அந்த கிரிகை, அதன் மூலமாக வருகிற நடக்க போகிற அற்புதங்கள், அதிசயங்கள் உங்களுக்கு சொந்தமாக மாறுவதாக. எனவே நாங்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடி அப்படியே நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அந்த ஆண்டவருடையதான முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா இந்த கால வேளையில், இந்த நாளில், இந்த வருஷத்துக்கு கடந்து போகிறதுக்கான உடைய பலத்தை தாங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவரை கேட்க ஆரம்பிங்கள். கடந்து வந்த வருடம் ஆண்டவரே எத்தனையோ கரடு முரடு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், குழப்பங்கள், கண்ணீர் ஆண்டவரே, கவலை இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் அந்த வருடத்தை கடந்து வந்து இந்த வருடத்திலே ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே முதலாவது வாரத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்க கொடுத்த கிருபையினால, நீங்க கொடுத்த தயவுனால, நீங்க கொடுத்த இரக்கத்தினால ஆண்டவரே சுவாமி, அப்பா இந்த காலை வேளையில என்னோடு கூட சேர்ந்து, எனக்கு பலன் இல்லை, இந்த வருடத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன், எப்படி நடக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளாயிருக்கிறது, என் சூழ்நிலைகள் எல்லாம் அந்தகாரமாயிருக்கிறது, என் பிற்புறத்திலே அநேக போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் என்னை துரத்துகிறது, முற்புறத்தில் எனக்கு விடுதலையான ஒரு வாசல் வழி இல்லை, எனக்கு எல்லா பக்கமும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புலம்பி கண்ணீரோடு கவலையோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் நின்ற வேளையிலே திறந்த வாசலை உண்டு பண்ணி, சமுத்திரத்தை உலர்ந்து போக பண்ணி, வெட்டாந்தரையை உண்டாக்கி நடக்க செய்த எங்கள் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில, இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அக்கறைக்கு அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய், இந்த ஆண்டை கடந்து வெற்றியோடு நிறைவேற்றி நன்றி சொல்ல ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக வர முடியாதபடி பாவத்தோட, கஷ்டத்தோட, கண்ணீரோட போராடி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையாக்கும் ஆண்டவரே. பலவீனங்கள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த ஆண்டை ஆரம்பித்து ஆண்டவரே நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. பூரண பலம் தாங்க, எல்லா சூழ்நிலையிலும் கடந்து போக, எல்லா காரியங்களுக்கும் முகம் கொடுத்து தைரியத்தோடு முன்னோக்கி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபை, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தயவு இரக்கம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பான தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, நிகரே இல்லா தேவன் நீ, இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும்
உலகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இந்த வருடம் பூராக எங்களை காத்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.